ஞாயிறு இரவு நேர பரிசுத்த ஆவியின் எல்லைகளை விரிவுபடுத்தும் அற்புத ஜெபம். எபேஸ் துக்கத்தில் பிறந்தவர் என்று அழைக்கப்பட்டாலும் தேவன் நொடியே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று உருக்கமாக வேண்டினார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய துக்கத்தை மாற்றி அவரை புகழ்ச்சிக்குரியவராக மாற்றினார். மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஞாயிறு இரவு வேளையில் உம்முடைய உன்னத பிரசன்னத்தில் என் ஆத்துமாவை ஊற்றுகிறேன். தன் பிறப்பால் உண்டான துக்கத்தையும் சிறுமையையும் மாற்றும்படி என்னை மெய்யாகவே ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று கதறி தன் விதியை மாற்றிக்கொண்ட எபேசை போல நானும் இன்று என் கண்ணீரோடு உம் பாதத்தில் சரணடைகிறேன். பலவந்தானால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சிப்பேன். ஏசாயா 49:25 என்ற மகா வல்லமையுள்ள வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்விலிருந்து பறிபோன ஆசீர்வாதங்களை இன்று மீட்டெடுத்து தாரும். என் குடும்பத்தில் உள்ள கசப்புகள், கந்துவட்டி கடன்கள் மற்றும் சத்துருவின் சூழ்ச்சிகளால் நான் இழந்த அமைதி, கௌரவம் யாவையும் இன்று இரவு நீர் ஒரு அற்புதத்தினால் மீட்டு தந்து உலகமே வியக்கும்படி என் எல்லையை விரிவுபடுத்துவீராக என்று ஆத்தும பாரத்தோடு கெஞ்சுகிறேன். சகலத்தையும் புதிதாக்கும் ஆவியானவரே, என் சரீரத்தில் கால் ஊன்றி நிற்கும் தீராத வியாதிகள் மற்றும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பலவீனங்கள் யாவற்றையும் உமது அக்கினி தழும்புகளால் இன்று இரவு சுட்டியிருப்பீராக. இதோ நான் உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்களை மாற்றுகிறேன். நீ முன்பிருந்ததை விட மேன்மை அடைவாய். எசேக்கியேல் 36:11 என்ற புதிய அதிகாரத்தின்படி என் தொழிலிலும் வேலையிலும் எழும்பியிருக்கும் சகல முட்டுக்கடகளை தகர்த்து நாளை மலரப்போகும் புதிய வாரத்தை நான் ஒரு வெற்றியாளனாக தொடங்க கிருபைதாரும். என் பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கிற இருள் விலகட்டும். என் கையின் பிரயாசங்கள் யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் பிறருக்கு கடன் கொடுக்கிறவனாகவே தவிர கடன் வாங்காதவனாக உயர்த்துவீராக. நான் உறங்கும் இந்த வேளையில் உமது தெய்வீக பிரசன்னம் என் இல்லத்தை காவல் காக்கட்டும். நாளை விடியற்காலையில் நான் எழும்போது எபேசை போல துக்கமில்லாத ஒரு புதிய வாழ்வையும் இழந்தவை யாவும் இரட்டிப்பாக திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியையும் நான் சுவைக்க பரிசுத்த ஆவியானவரே துணை செய்வீராக. ஆமேன். எபேசின் துக்கத்தை மாற்றி எல்லையை பெரிதாக்கின அதே தேவன் இன்று இந்த இரவு ஜெபத்தின் மூலம் உங்கள் வாழ்வின் சகல குறைகளையும் நிறைவாக்கிவிட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.